இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம அஞ்சலி காமிச்ச வீடியோவ பார்த்து ஆடிப்போன நம்ம பைரவி. நடந்தது என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம பைரவி அந்த ஒரு கம்பெனிக்கு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம, அந்த ஒரு சேர்மன் பதவிக்கும் ஆசைப்பட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை கிடைச்சா, இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் வீட்ட விட்டு வெளிய விரட்டிட்டு, கார்த்திகோட மனசுல ஒரு நல்ல இடத்த புடிச்சு, திரும்ப விட்டத புடிக்கணும்னு ரொம்பவே ஒரு அங்கீகாரத்துல தாங்க நம்ம பைரவி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பைரவிக்கு எதிரா இப்படி சூழ்நிலை மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நம்ம பைரவிய பொறுத்தவரைக்கும் இந்த அஞ்சலியோட உண்மையான சுயரூபத்த கார்த்திக்கு தெரியப்படுத்தினா மட்டும் போதும். கண்டிப்பா கார்த்திகே மனசு மாரி நம்பளுக்கு எல்லாமே குடுத்துருவான் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இப்ப இந்த போற போக்க பார்த்தா இந்த பைரவிக்கும் இந்த ஒரு சொத்து மதிப்பும், இந்த ஒரு கம்பெனி அங்கீகாரமும் கிடைக்காது போலங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால இந்த அஞ்சலி நம்ம கார்த்திகிட்ட ரொம்பவே நல்ல பேர் வாங்கிக்கிட்டு, இந்த எஸ்எஸ்கே சொல்ற மாரி அஞ்சலி ஆசைப்பட்ட மாரி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு ரூ. 1,00,000 பணத்துல இந்த ஒரு மாலுக்கு போனதுனால, இந்த அஞ்சலி நம்ம கார்த்திக் ஒதுக்கிட்டாங்க மொத்தமா. இதுக்கு மேல பைரவியும் இந்த ஒரு கம்பெனிக்கு வரப்போறாங்க அப்படின்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா இந்த அஞ்சலி ஏதாச்சும் ஒரு ரூபத்துல தடுத்து நிப்பாட்டணும். இல்ல அஞ்சலி ஏதாச்சும் ஒரு ரூபத்துல எப்படியாச்சும் இந்த ஒரு கம்பெனிய விட்டு போகாத மாரி பண்ணணும்னு இந்த பைரவி இதுக்கு முன்னாடி பண்ண லீலைகள் தாங்க இப்ப அந்த ஒரு வீடியோ ப்ரூஃப நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்த போறாங்க. ஏன்னா, இப்ப நம்ம அஞ்சலி கையும் களவுமா சிக்குனது லாஸ்ட் ஒரு விஷயத்துல தான். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த பைரவி எவ்வளவோ ட்ரை பண்ணி அடியாட்கள விட்டு கார்த்திக்க கடத்த சொல்ற மாரியும், அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே மூலியமா எப்படியாச்சும் உதவி கேட்டு அஞ்சலி கேட்ட மாரி நம்மளும் திரும்ப இந்த ஒரு கம்பெனியில சேர்மன் பதவிக்கு வந்துரணும் அஞ்சலிய கீழ தள்ளி அப்படின்ற மாரி ஒரு கேவலமான எண்ணத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுக்கான எவிடன்ஸ தாங்க இப்ப பைரவி கிட்ட காமிச்சிட்டு இருக்கேங்க. நீங்க மட்டும் இந்த ஒரு கம்பெனிக்கு வந்தீங்க, கண்டிப்பா நான் இத கார்த்திக் கிட்ட குடுத்துருவேன். நானா இந்த ஒரு கம்பெனிக்கு போகாம வீட்டுக்குள்ளேயாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குடுத்துருக்கேன். ஆனா இந்த ஒரு வீடியோவ நான் காமிச்சேன்னா கார்த்திக்க, கண்டிப்பா உங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்த்திகேவே நீங்க கடத்தறன்னு அந்த ஒரு ரவுடி கும்பல் கிட்ட சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் கார்த்திக் உங்கள பாவம், புண்ணியம் பார்த்து அந்த ஒரு வீட்ல வச்சுக்க மாட்டான்ற மாரி அவ்ளோ ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. இதில என்ன சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம பைரவிக்கும், நம்ம அஞ்சலிக்கும் போட்டி போடவே இன்னொரு ஆள் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. அதுதாங்க மாஸ் என்ட்ரி கொடுத்த நம்ம இலக்கியா. நம்ம இலக்கியாவோட சூழ்ச்சியில இவங்க எல்லாருமே கையும் களவுமா சிக்கி சின்ன பின்னமான சீரியல் எடுத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எஸ்எஸ்கேவோட சாபத்தினால இந்த அஞ்சலி, இந்த கார்த்திக் இவங்களுடைய கோபத்தினாலயும் இப்ப வரைக்கும் கௌதம், இலக்கியாவுக்கும் வேலை கிடைக்காம இருக்குது. அந்த ஒரு பூஜா மில்லுல எப்படியாச்சும் வேலைக்கு போயிடும் அப்படின்னு நம்ம இலக்கியா அந்த ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கினுங்க. கௌதமுக்கு அதுக்கும் விருப்பமே கிடையாது. ஏன்னா மில்லில் தான் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்றது ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்களான்னு இந்த ஒரு குடும்பத்தை எப்படியாச்சும் ரன் பண்ணணும்னா ஒருத்தருடைய வருமானம் மட்டும் பத்தாதுங்க. ஆல்ரெடி நம்ம கௌதமுக்கு முன்னிலையில் உதவி பண்ண எந்த ஒரு நபருமே இல்லை. ரொம்பவே அதுவே கஷ்டமாக இருக்குங்க. இப்படி போகிற போக்கள் பார்த்தீங்களான்னா இந்த கார்த்திக்கும் இந்த நம்ம கௌதமையும் இலக்கியமும் புரிஞ்சிக்கல. என்னதான் நடக்குமோ நடக்கட்டும், அவங்க பட்டாதான் திருந்துவேன்ற ஒரு நினப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறாட்டு இருக்குங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு நடந்துட்டு இருக்கிற மர்மத்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குச்சு. கௌதம் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலம் வந்துடுச்சு. சாதாரணமாக ஒரு பிரிண்ட் எடுக்கணும்னா கூட நம்ம இப்படி முழிக்கிறதா இருக்குது. ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஜெகதோவியா சந்தோஷமாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நம்ம திரும்ப அந்த ஒரு வீட்டுக்கே போயிடலாம். இந்த கார்த்திக், அஞ்சலி என்ன சொல்கிறது, அவங்கள ஓவராக பேசணும், அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம், வா போகலான்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ்.